கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்கள். இங்க மோசே என்கிற ஒரு மனிதனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழி நடத்திட்டு வர்றார். நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல இஸ்ரவேல் மக்கள் எப்படி அடிமைப்பட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த தெளிவு அதுக்குள்ள இருக்கும், விளக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் கழிச்சு அவர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோட ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த சந்ததிகளை கொண்டு போய் ஊர் தேசத்திலிருந்து அந்த கானான் தேசத்துல கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு காலம் வந்தது. அந்த காலத்துல மோசே என்கிற மனிதனை கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வர சொல்லி இவர் என்னங்கிறாரு, அவர் அனுப்புறாரு. அவரும் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி செஞ்சு அந்த மக்களை கூட்டிட்டு வர்றாரு. இப்ப பார்த்தா ஒரு தேசமே இவனுக்கு பின்னால வருது. 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க இவங்களை வழி நடத்திட்டு ஒருத்த வராங்க. ஒரே ஒரு மனிதன் 6 லட்சத்துக்கு மேற்பட்டவங்களை வழி நடத்திட்டு வரான். இப்போ இவருக்கு துணையா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில பேர் ஆரோன், மிரியாம், யோசுவா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஏற்ற காலத்துலதான் அவர்களை பயன்படுத்துறாரு கர்த்தர். ஆனா இங்க இந்த வழி நடத்திட்டு வர்றப்ப இவன் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான் மோசே. இப்ப ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்னா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், ஆண்டவரோட கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால், கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறான், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், இந்த ஜாதி உம்முடைய ஜாதின்னு நீங்க நினைச்சுக்கங்க, என்ன வழி நடத்துறதுக்கு, உங்களை யாருன்னு நான் அறிந்து கொள்ளுவதற்கு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு என்ன பண்ணுங்க, எனக்கு தயவு பாராட்டுங்க, எனக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் கண்ணுல பார்க்கல, நீங்க சொன்னதை நம்பி நான் என்ன பண்றேன், இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெறும் நெருப்பை பார்த்தேன், முள் செடியில நெருப்புல இருந்து பேசுறதை கேட்டு நான் இந்த காரியத்தை செய்யறேன். அப்ப நீங்க யாரு, என்னை வழிநடத்தி கொண்டு வர சொன்ன தேவன் யாரு, அவரையும் நான் பார்க்கணும்ல, உண்மையிலேயே அவர்தான் வழி நடத்திட்டு போறாரா அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளணும்ல அப்படிங்கிறதுக்காக கர்த்தரிடத்துல கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 14வது வசனம், அதற்கு ஆண்டவர், அதாவது அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ரொம்ப அதாவது டென்ஷனா இருக்கிற, நீ ரொம்ப அதாவது மன போராட்டத்தில் இருக்கிற, எப்படிதான் இத்தனை பேர்த்த நம்ம வழி நடத்த சொன்னாரு, நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம், இவர்களை கொண்டு போய் எங்க சேர்த்தணும், கானான்ல கொண்டு போய் சேர்த்தணுமே, அது வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, எப்படி நாம இத செய்யறதுங்கிற மன போராட்டத்துல நீ இருக்கிற, அதனால நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, என் சமூகம் உனக்கு முன்னால போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிற. அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படித்தான். நிறைய விஷயங்களுக்கு நம்ம விட கிடைக்காது, நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குதா நடக்கலையானே தெரியாது, நிறைய விஷயங்கள் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறாரா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இப்ப நமக்குள்ள ஒரு மன போராட்டம் வர்றப்பதான் நம்ம ஆண்டவரோட சமூகத்துல போய், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இது என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் உங்களை நம்பித்தானே இருக்கிறேன்,
ஏன் என்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்குது, உண்மையிலேயே நீங்க தான் வழி நடத்துற மாதிரி இருந்தா எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா? அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப மன போராட்டத்துல, மன கஷ்டத்துல, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம, இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படி அதை சரி பண்றது அப்படிங்கிற போராட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும், உங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருவார், உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பார். தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறீங்களா? தொடர்ந்து அந்த மிகப்பெரிய பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நீங்க அலைஞ்சுக்கிட்டு திரியுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பார். ஓய்வு கொடுக்கறதுனா என்னன்னா, நாம செய்கிற அந்த காரியத்தை கர்த்தரே செய்வார். நாம எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது தானா நடக்கும். வேற ஒருத்தர் முடிச்சுட்டு கொண்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவார், நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க, நான் செஞ்சுட்டேங்க. நீங்க ஒரு வியாபாரத்தை முடிக்கணும்னு நினைச்சீங்க, உங்களால முடியல, ரொம்ப போராட்டத்துல இருந்தீங்க, அதனால நானே முடிச்சுட்டாங்க, இருந்தாங்க அதற்கான கூலின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ரொம்ப அதிகப்படியான பணத்தை கையில வச்சுக்கிட்டு, அதிகப்படியான செல்வத்தை வச்சுட்டு, அதிகப்படியான ஐஸ்வர்யவானா இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. கையில கொஞ்சம் கூட காசு இல்லாம ஒரு அடித்தட்டு மக்களா இருந்து அன்றாடம் பிழைப்பூட்டுகிற ஆண்டவரை ஒரு ஆர்ப்பரிப்போட, ஒரு ஆனந்த களிப்போட அவரை நம்ம மகிமைப்படுத்துறோம்னு வைங்களேன், அது மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. மோசே கிட்ட ஒண்ணுமே இல்லை, வழி நடத்திட்டு போறப்ப அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கோல் தான். அதை வச்சுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைய அவன் மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னால போகும், நீ போ, உனக்கு எப்ப ரெஸ்ட் தேவை அப்ப நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிற. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை சேர்த்து வச்சுட்டு, இப்போ நிறைய ஊழியக்காரர் என்ன பண்றாங்க தெரியுமா, பெரிய பெரிய பணக்காரரா இருக்கிறாங்க, அவங்க நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சு இப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சிறப்பான ஊழியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் பிழைப்புக்காக அலைஞ்சு தெரிஞ்சு அந்த ஒவ்வொரு நாள் பிழைப்பை அவர்கள் அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க பாருங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய, மிக அற்புதமான, மிக உயர்ந்த மகிமை ஆண்டவருக்கு. அன்பானவர்களே, நான் ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, நம்மை வழிநடத்துகிறவர் தேவன் ஒருவரே. அவருடைய சமூகம் நமக்கு முன்னால போச்சுன்னா நம்ம போகிற வழியில எந்த தடையும் வராது. எப்பொழுதெல்லாம் நாம் இது களைப்படைந்து இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அவருடைய வார்த்தையில் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறதாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த நாள்ல கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக பயணிக்கிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் களைப்படைகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் ஓய்வு கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவர் காண்பித்த வழியில போயிட்டே இருக்கு. அவர் போச்சொன்ன வழியில நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். மோசேவுக்கு முன்பாக பயணித்த அந்த கர்த்தர் நமக்கு முன்பாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மோசேவுக்கு முன்பாக நடந்த தேவ சமூகம் நமக்கு முன்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது, உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துகிட்டே இருங்க, எல்லாம் நன்மையானதாக முடியும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி. மோசேயனோட வாழ்க்கையிலே அவர் பயந்து இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த மன போராட்டத்தோடு உங்களிடத்துல கேட்டபோது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அந்த மனிதனுக்கு பலன் கொடுத்து அநேக ஜனங்களை வழிநடத்த செய்தீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று
எங்களுக்கும் நீர் இளைப்பாறுதல் கொடுத்து நாங்களும் அந்த பயணத்திலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இலக்கை நோக்கி பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் உங்க அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.